ஹாய்! வெல்கம் டு மை சேனல் ஈஸி கோ ஜாப்னாஸ். இந்த வீடியோல N3 லிசனிங்ல ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இந்த ரோமன்ல உங்களுக்கு டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் படிக்க உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் சொல்லிட்டு கான்வர்சேஷன் டைரக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அகைன் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் ஃபைனலா நீங்க ஆன்சர் சூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும். அப்போ நீங்க இந்த ரோமன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ படிக்கிறதுக்கு ரே ப்ளே பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ரே ப்ளே பண்ணும்போதே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு அதனுடைய மீனிங்கை நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு ஸோ கனெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த கொஸ்டின் ப்ளே பண்ணுறேன். ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் நம்ம நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். 男の先生と留学生がスピーチについて話しています。留学生はこの後何をしなければなりませんか？リンさん、今度小学生の前でスピーチする私の国のお正月の作文、チェックしましたよ。文法の間違いもありませんでした。長さも長すぎないし、短すぎないし、よく書けていましたよ。これで発表お願いします。わかりました。お正月の服の話、面白いですね。もしお正月に着る服を持ってたら、スピーチの時に着てもらえますか？子供たちが喜ぶから。すみません。日本には持ってきてなくて。両親に送ってもらうことはできますが。そうですか。じゃあ、写真はありませんか？あります。じゃあ、それをスピーチの時見せながら話してください。わかりました。留学生はこの後何をしなければなりませんか？ ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர் சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம். 大学で男の先生と留学生がスピーチについて話しています。留学生はこの後何をしなければなりませんか？ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட் அண்ட் சென்சை வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஒத்தக்கோனோ சென்சை ரின்சான் கொந்தோ 小学生の前でスピーチする私の国のお正月の作文チェックしましたよ. ஸோ ரின்சான் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு சரி நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க. என்னுடைய கண்ட்ரியினுடைய நியூ இயர் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்க போகிறீங்க. அந்த எஸ்ஸேவை நான் செக் பண்ணிட்டேன். முன்போனோ மச்சிகைமு அரிமாசன் தேஷ்தா கிராமர் மிஸ்டேக் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. நகசாமு நகசுகி நாய்ஷி மிஜிகசுகி நாய்ஷி யோக்கு கக்கேத்தி மஷ்டையோ. ஸோ அதனுடைய லென்த்தும் வந்துட்டு ரொம்ப லாங்காகவும் இல்லை ஷார்ட்டாகவும் இல்லை, நல்லா வந்திருக்கு. குறைதே ஹப்யோ நகேஷிமாஸ் இதே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கேர்ள் வந்துட்டு வக்கரி மஷ்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அகைன் இந்த சென்சை ஒஷோகட்சுனோ ஃபுக்குனோ ஹனஷி மொஷிரோ இதுஸ்னே. ஸோ நியூ இயர் ட்ரெஸ்னுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. மொஷி ஒஷோகட்சுனி கேரு ஃபுக்குவோ மொத்த இத்தர ஸ்பீச்சினோ தொக்கினி கித்தே முறைமஸ்கா கொதமதாச்சிகா யொரோகோபுக்கரா. ஸோ இஃப் பாசிபிள் ஸோ நியூ இயரில் வேர் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்பீச் அப்போ போட்டுக்கோங்க. ஸோ அதை வேர் பண்ணிக்கோங்க, வேர் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதுக்கு அந்த கேர்ள் வந்து ரியூகுக்கு செய் சுமிமாசன் நிஹோனிவா முத்தைக்கித்தே எனக்கு குத்தே ரியோஷினி ஒக்குத்தே மொரு கொத்தோக தெக்கி மசகா. ஸோ ஜப்பானுக்கு நான் வந்து அதை எடுத்துகிட்டு வரல, வேணா பேரண்ட்ஸ் கிட்ட சென்ட் பண்ண சொல்லி நான் வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஒத்தக்கொன்னு சென்சை சோதஸ்கா ஜா சஷின்வாரிமா சென்கா அப்படிங்களா, சரி பரவாயில்ல, ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோட்டோ எதுவும் இல்லையா அப்படின்றாங்க. ஏத்தோ அரிமஸ் திங்க் பண்ணிவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜா சரி ஓ ஸ்பீச்னு தொக்கி மிசை நகரா ஹனஷ்தே கதசாய். ஓகே, அப்போ அதை ஸ்பீச் பண்ணுறப்போ நீங்கள் காட்டிகிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஓகே வக்கரி மஷ்தா அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இதனுடைய கொஸ்டின் ரியூகுக்கு செய்வா கொனு அத்தவ நானிவோ ஷினக்கெரிவா நரிமாசன்கா. ஸோ இந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சக்குபுன்னும் மச்சிகைவும் நவோசு. ஸோ அந்த எஸ்ஏல வந்துட்டு இருக்க மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் சக்குபுன்னு நகசாவோ மிஜிகக்கு சிறு
ஸோ அதனுடைய லென்த்தை வந்து ஷார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப பெருசாக இருக்குன்னு வந்து சின்னது பண்ண போகிறாங்க. அடுத்தது சான்பான் ஷோகட்சுனோ ஃபுக்குவோ வியோஷினி ஒக்குத்தே முறவு. ஸோ நியூ இயர் ட்ரெஸ்ஸை வந்து பேரண்ட்ஸை சென்ட் பண்ணி வாங்கிக்க போகிறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் ஷோகட்சுனோ ஃபுக்குனோ ஷஷினோ யோய்சுரு. ஸோ நியூ இயர் ட்ரெஸ்னுடைய ஃபோட்டோ வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எஸ் யோன்பான் இல்லைங்களா? அதை கிளியராக சொல்லிட்டாங்க அந்த சென்சை வந்துட்டு. ஸோ மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மச்சிகை இவ அரிமாசன் தேஷ்தா. அடுத்தது நகா சுகினாய்ஷி மிஜிகா சுகினாய்ஷின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பேரண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு சென்ட் பண்ணி வாங்கணும்லாம் இல்லை, ஃபோட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் யோன்பான். ஸோ எப்பயுமே நீங்கள் லிசனிங் கேட்கும் போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜேஎல்பிடி லெவலில் நீங்கள் நோட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பென்சில்லே நீங்கள் ஜஸ்ட்டு சைடில் சின்னதாக நீங்கள் நோட்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நோட்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த சென்சே அண்ட் தென் ஸ்டூடெண்ட் இல்லைங்களா? ஸோ அப்போ சென்சே அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கக்குசை. ஸோ சென்சே அண்ட் கக்குசை அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு ஒருத்தர் சொல்கிற கண்டென்ட்டையும் நீங்கள் ஜஸ்ட் அதில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் ஜஸ்ட் இங்கே நோட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒத்தக்கோணும் சென்சே என்ன சொல்கிறாங்க? ஸோ இதில் வந்து மிஸ்டேக்ஸ், ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் ஸ்பீச்சோட லென்த்தும் வந்துட்டு ஸோ ரொம்ப லாங்கும் இல்லை, ஷார்ட்டும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அந்த கேர்ள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து அந்த பாய் வந்துட்டு சென்சை வந்துட்டு என்ன கேட்குறாங்க? ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி, ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேர்ள் வந்து சொல்லிடுறாங்க. அடுத்தது அகைன் வந்து வேணா பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சென்சை வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம், ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் இருக்குது அப்படின்ன உடனே ஓகே, அப்போ அதை நீங்கள் காட்டிகிட்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ்ஸே நகரா இதை ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா யார் எந்த கண்டென்ட் பேசுனாங்கன்றது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ லிசனிங் கேட்டுட்டு இருக்கும்போது அதனால் இப்படி நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அகெயின் உங்களுக்கு கொஸ்டின் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு ஆப்ஷனோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேர்ள் தான் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அந்த கேர்ள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கட்டுமான்னு கேட்குறதுக்கு டேரெக்டாக அந்த சென்சை வந்து நோன்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம், ட்ரெஸ் இருக்கான்னு கேட்டவொடனே எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ அதை காட்டிகிட்டே இது பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால அதனுடைய ஆன்சர் இந்த லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய இந்த ஃபோட்டோவை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுவே ப்ளே பண்ணும்போதே ஆப்ஷன்ஸை படித்து அதனுடைய மீனிங் யோசிச்சு வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு கான்வர்சேஷன் கேட்கும் போது ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கரெக்டாக கான்வர்சேஷன் கேட்டு ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.